ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் ஆக்சுவலாக நம் தமிழகம் எங்கே தெரிகிறது 19 கிட்ஸ் 2K கிட்ஸ். இதுதான் அதிக அளவில் இப்போ பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக போயிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். 19 கிட் 2K கிட்ஸ் 19 கிட்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினவன். ஆனால் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகாமல் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவன் கல்யாணம் ஆகுமான்ட்டு ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்துக்கிட்டு வெறுத்து போனோம் 19 கிட்ஸ் நிறையா பேர் இருக்கான். ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பசங்க ரொம்ப ஜாலியாக ஒரு உல்லாசமான வாழ்க்கையில் இருக்காங்க. வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ 19 கிட்ஸ் காலைல இப்போ 8 மணிக்கு எந்திரிப்பான், வேலைக்கு போவான். வேலைக்கு போய்ட்டு ஒரு நைட்டு ஒரு 6 மணி, சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு வருவான். சம்பளம் ஒரு 30,000. ஆனால் வீட்டுக்கு ஒரு 25,000 கொடுத்து மீதி 5,000 அவன் எடுத்துப்பான். ரைட், ஓகே, இவ்வளோ கம்மி சம்பளம் கல்யாணம் கிடைக்கல. அந்த ஒரு ஒன்றாவது பாயிண்ட். ரெண்டாவது, 2K கிட்ஸ் பையன் இப்போ அப்படி கிடையாது. அவங்க செல்லில் ரொம்ப அடிக்ஷன் ஆகிருக்கான். ஆண்ட்ராய்ட் செல்லில் ரொம்ப அடிக்ஷன் ஆகிருக்கிறாங்க. 19 கிட்ஸ் பசங்களும் அடிக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எது, செல் எது, ஆண்ட்ராய்டு வாழ்க்கை எதுன்னு தெரியும். ஆனால் இப்போ வரக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ஒரு இதாக போயிட்டுருக்குது. ஃபேஸ்புக்னு ஏகப்பட்ட ஆப்பில் இந்த 19 கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அதுக்கான வழி என்ன? 2K கிட்ஸ் பசங்க என்ன பண்ணுறாங்க, டேட்டிங் ஆப்புன்ற ஒரு ஆப்பில் போய் தன்னை பெண்கள் ஜாலியாக பேசலாம், பெண்கள்கிட்ட ஜாலியாக ஒரு இது பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் உள்ளே போய் அதிக அளவில் தவறான வழியில் போய் தப்பான மாட்டிக்கிறாங்க. இப்போ 19 கிட்ஸ் அவங்களாம் பண்ணுறாங்களா கேட்டோம், பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப கிடையாது. அவனுக்கு தெரியும் வாழ்க்கைனா என்ன, ஒரு பெண்ணை நம்ம பார்க்குறோம்னா லவ் பண்ண நமக்கு என்ன தகுதி இருக்குன்ற யோசிக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி 19 கிட்ஸ்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த 2K கிட்ஸ் பசங்கிட்டே பற்றி கிடையாது. அப்பா அம்மாவோட கஷ்டத்தை அவங்க பார்க்குறதே கிடையாது. இந்த 2K கிட்ஸ் பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் வாழ்க்கை தன்னுடைய வசதிக்கு மீறிய இதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்கள 2K கிட்ஸ் பசங்களை பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா இப்போ ரொம்ப அடிக்கிறது கிடையாது, செல்ல கொடுத்து ரொம்ப ஒரு நாசம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா 19 கிட்ஸுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் சரி, அம்மா அப்பாவும் சரி, அடித்தடி, செரம்படி, செருப்படி அப்படி வாங்காத அடிக்கல் கிடையாது. பல அடிகளை வாங்கி அவமானத்தைப்பட்டாலும் வாழ்க்கையை பற்றி புரிதல் அவங்கள்ட்ட நல்லா தெரியும். இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சர் அடித்தா உடனே 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சர்ஸ் மேலே அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் 19 கிட்ஸ் பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அவன் ஒரு அடி அடித்தா எவனாச்சும் வீட்டில் சொல்லுவானா? மாட்டான். அடி வாங்குவான், மிதி வாங்குவான், எல்லாம் வாங்குவான். ஆனால் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அது மாதிரியே 19 கிட்ஸ் பசங்க வளர்ந்தப்ப தான் அப்படி. ஆனால் இப்போ உள்ளது ரொம்ப ஒரு 2K கிட்ஸ் பசங்களோட லைஃப் ஸ்டைலையும் அவங்க வாழ்கிற முறையிலையும் பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருக்குது. வாழ்க்கையை பற்றி ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் அவங்க போயிட்டுருக்குறாங்களே. ஏன்னா இப்போ என்னென்னா, நான் எதை பற்றி இப்போ பேச போகிறேன்னு பார்க்குறீங்க, டேட்டிங் ஆப்ஸ்னு ஒரு ஆப்பெல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதிக அளவில் பார்த்தோன்னா பயனாளர்கள் பார்த்தோன்னா அந்த 2K கிட்ஸுடைய அந்த பசங்க ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு பெண்கள்கிட்ட ஜாலியாக இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்கணும், ஒரு மன்மன் மாதிரி இருக்குன்றதுக்காக நாசம் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா ஒரு விவரம் தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண் அதில் ஒரு சில ஆப்களை டவுன்லோட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். அதில் 2 நிமிஷம் டவுன்லோட் பண்ணுறோன்னா அதில் நீங்கள் ஒரு பெண்ணிடம் பேசணுன்னா ஒரு 50 ரூபா ரீசார்ஜ், அதுக்கப்புறம் 150, அதுக்கப்புறம் 200, அதுக்கப்புறம் 300, இது மாதிரி போயிட்டே இருக்குமா. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதில் என்னன்னா எது மாதிரி சிக்கல்னா, இவங்க பேசுகிறது பெண்கள்லாம் பார்த்தோன்னா டைவர்சி வீடியோ அது மாதிரியான ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுற பெண்கள்னால் அதிக அளவு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணி ஏமாற்றப்படுறாங்க. இப்போ 2K கிட்ஸ் பார்த்தா இல்லை காசை பிடிங்கி ஒரு அஃபேர்ஸ், ஒரு ப்ரைவேட் வீடியோவை எடிட் பண்ணுவோம், அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு தவறுகள் இந்த ஆப்பிங், இந்த டேட்டிங் ஆப் அது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. இந்த 19 கிட்ஸ் பசங்கள் இருக்காமல் கேட்குறீங்க. 19 கிட்ஸ் கல்யாணமே ஆகலையே. அவங்களாம் இது மாதிரியான டேட்டிங் ஆப்லலாம் பெண்களை தேடி கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியாக கல்யாணம் பண்ணலாமேன்னு அந்த ஒரு பர்மிஷனை பேரண்ட்ஸே கொடுத்தாலும் அந்த 19 கிட்ஸ் பசங்க பண்ண மாட்டாங்க. 19 கிட்ஸ் பசங்கிட்ட போய் பேரண்ட்ஸே ஏதாவது லவ் பண்ணினாலும் கல்யாணம் பண்ணிடான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, லவ் பண்ண பெண்களும் வர்றது. ஏன்னா வயசும் சின்ன பையனாக இருக்கணும், 30 வயசு மேலே லவ் பண்ணோன்னா அங்கிள் ஆன்ட்டிலாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு 2K கிட்ஸ் பொண்ணுங்க 19 கிட்ஸ் பசங்களை பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க கல்யாணம் ஆகாத ஒரு இதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ வட இந்தியாவை நோக்கி தான் அவங்க பெண்ணை தேடி அலைகிற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க 19 கிட்ஸ். ஆனால் 2K கிட்ஸ் பசங்க அப்படி கிடையாது. வாழ்க்கையை பற்றி புரியலே கிடையாது. அப்பா நம்ம குடும்ப வசதிக்கு மீறி விஷயங்கள்லாம் ஆசைப்படுறாங்க. ஒரு 2K கிட்ஸ் பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கான். அந்த பெண் அங்கே வா இங்கே வா, இந்த அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டை போடுன்னு சொல்லிவிட்டு கடைசி அவனை ஏமாற்றிட்டு வீட்டுக்கு தெரியாமல் அப்பாவோட பாக்கெட்டை திருடி இது மாதிரி காசு போட்டு அதுக்கப்புறம் மாட்டி ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டெல்லாம் 2K கிட்ஸ் பசங்க நிறைய பேர். 19 கிட்ஸுக்கு வாழ்க்கை முறை அவனுக்கு தெரியும். அதனால் அவன் இது மாதிரி வாழ்க்கைக்கெலாம் அவன் போக மாட்டான்றது ஒரு விவரமறிஞ்ச ஒரு உண்மை. இன்றைய சூழ்நிலையில் 2K கிட்ஸ் பசங்களுடைய அரட்டை தாங்க முடியல.
தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஒழுங்காக பொண்ணை பெற்ற பசங்களை பெற்ற பேரண்ட்ஸ்னு சொல்ல 2K கிட்ஸ் பெண்களை பெற்ற ஒரு அம்மா அப்பாவும் தயவு செஞ்சு ஒழுக்க நெறி காட்டி வளங்க. உங்கள் பெண்ணிடம் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு செல் கொடுக்குறீங்கன்னா அதில் ஆண்ட்ராய்டு செல் கொடுங்க. அதில் என்னென்ன மாதிரியான ஆப்பெல்லாம் அதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் காசு பொண்ணு கொடுக்கலன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணி தப்பானது மாதிரி இப்போ அவசரங்கிட்ட பேசினா ஒரு 10 நிமிஷம் பேசினா ஒரு அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு வரும்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வழியில் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் பெண் ஆண்ட்ராய்டு செல்லை நோண்டானா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை பாருங்கள், என்னென்ன ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ காலம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. நம்ம நாசமாக போகிறதுக்கு வந்து வெளியே போய் தான் நாசமாக போகணும் அவசியம் கிடையாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த செல் ஒரு மகாபாரதத்தில் தர்மர் கையில் ஒரு அச்சய பாத்திரம் இருக்கும். அந்த அச்சய பாத்திரம் மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டு செல் நம்ம 2K கிட்ஸ் பசங்களுக்கு 19 கிட்ஸுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவு வந்து 19 கிட்ஸுக்கு தெரியும். எந்த மாதிரி ஆப்லாம் போனால் அவங்களுக்கு ஆபத்து வரும், எது மாதிரி இதுதான் அப்போ தெரியும். ஸோ வாழ்க்கையை பற்றி நெறிமுறையில் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால 19 கிட்ஸ் பசங்க ஓரளவுக்கு கொஞ்சம் உஷார். ஆனால் 2K கிட்ஸ் பசங்க ரொம்ப 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 கலாச்சார சீரழிவு நோக்கி அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நம்மளுடைய இதை நோக்கியே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்பலாம். தயவு செஞ்சு 2K கிட்ஸ் பேரண்ட் 19 கிட்ஸ் பேரண்ட்ஸ் வாங்கி பசங்களை வளங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வாழ்க்கை முறையில் என்னன்னு சொல்லி வளங்க அவங்களுக்கு. ஏன்னா இவர்களால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது சொசைட்டியில். டேட்டிங் ஆப்பில் ஒரு 12 மணிக்கு ஒரு சின்ன பையன் ஒரு தவறான ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, போலீஸில் மாட்டியான கேஸ்லாம் வருது அடிக்கடி. ஏன்னா காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து 19 2K கிட்ஸ் பசங்க மாட்டிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை அவங்க அம்மா 2K கிட்ஸ் அம்மா பையனை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் பெண் கையில் இருக்க ஆண்ட்ராய்டு செல்லில் இருக்கக்கூடிய ஆப்களை பாருங்கள், உங்கள் பையன் கையில் இருக்க ஆண்ட்ராய்டு ஆப்புகளை பாருங்கள். இது வந்து நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு சொசைட்டிக்கு வந்து நம்ம சமூகத்துக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு முக்கியமான விஷயம். ஃப்யூச்சர் நம்ம குடும்பத்தை வந்து ஒரு காப்பாற்றணும், மரியாதை காப்பாற்றணும். இது அந்த விஷயங்கள் தேவைன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துரு பத்தானா முத்து பிரகாஷ். பாய்.